Hello friends, welcome to my channel Bobby Savvy Banking Aspirant Diaries. இந்த வீடியோவில் என்னுடைய ப்ரிலிம்ஸ் ஸ்ட்ராட்டஜி எனக்கு என்ன ஒர்க் ஆனிச்சு, அதனால நான் எப்படி 25 மார்க்ஸ் 43 மார்க்ஸ் அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க்ல 74 மார்க்ஸ் எடுத்தேன்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதே விஷயம் எனக்கு எப்படி மெயின்ஸ்க்கு ஒர்க் ஆகல அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்றது தான் வித் அ மார்க் பேசிஸ். ஸோ ஒரு ப்ரூஃபோட இருந்து உங்களுக்கு பண்ண நல்லா இருக்கும்ல, அதனால நான் மார்க்கையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ தட் யூ கெட் டு நோ சம் ஐடியாஸ். என்னோட ப்ரிப்பரேஷன் ஜேர்னி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் ஆகஸ்ட் அப்போதான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஐபிபிஎஸ் பிஓ வாஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ். ஸோ அந்த ப்ரிலிம்ஸ்ல நான் என்ன மாதிரி படிச்சிருந்தேன் அப்படின்னா, ஐ ஜஸ்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்கோர் பூஸ்டர். ஸோ ஸ்கோர் பூஸ்டர் மட்டும்தான் நான் பார்த்துருந்தேன். குவான்ஸில் அரித்மெட்டிக் டாபிக்ஸ் கூட நான் எடுத்து பார்க்கல. ஜஸ்ட் ஸ்கோர் பூஸ்டர் மட்டும்தான் பார்த்துருந்தேன். அண்ட் டிஐ அப்புறம் கிளாஸஸ் அரித்மெட்டிக்ல இருக்கக்கூடிய யூடியூப் கிளாஸஸ் அதெல்லாம் அட்டன் பண்ணியிருந்தேன். சும்மா என்னென்ன வாட் இஸ் வாட் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத மட்டும்தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படிதான் போச்சு. சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், நம்பர் சீரீஸ், சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, ஆல்பா நியூமெரிக் சீரீஸ், கோடிங், டீகோடிங், ஃபார்வர்ட் பேக்வர்ட் லிங்கேஜஸ், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து டெய்லி 50 கொஷின்ஸ் நான் எடுத்து சால்வ் பண்ணேன். ஸோ அந்த ஸ்கோர் பூஸ்டர் மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். அண்ட் ப்ரிலிம்ஸ் லெவலில் டிஐ, பசில், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் டெய்லியும் 10 கொஷின்ஸ் நான் சால்வ் பண்ணேன். மார்க்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பெருசாக நான் எடுக்க எஸ்பிஓ ஹால் டிக்கெட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் மார்க்கே எடுத்தேன். ஒரு 2 மார்க்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் அந்த மாதிரி எடுத்திருப்பேன். ஸோ அவ்வளோதான் நான் பண்ணேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் மந்த்துக்கு நான் இதான் ஃபோக்கஸ் பண்ணேன். இங்கிலீஷ் சுத்தமாக பார்க்கல, கரண்ட் அஃபேர்ஸ் எதுவுமே படிக்கல. ஸோ ஏதோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் இது மட்டும்தான் கொஷினாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதை மட்டும்தான் நான் ஆகஸ்ட் மந்த்ல பார்த்தேன். அண்ட் செப்டம்பர் அண்ட் அக்டோபர் மந்த்ல நான் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணேன் அப்படின்னா, மார்க் டெய்லியும் ரெகுலராக எடுக்க ஆரம்பித்தேன். 2 மார்க் எடுக்க ஆரம்பித்தேன். அண்ட் அரித்மெட்டிக்ல இருக்கக்கூடிய பேசிக்கான வீடியோஸ் நான் பார்த்தேன். நான் ரெஃபர் பண்ண வீடியோ ரதினா குவான்ஸ் தான். ஸோ நான் எழுதின ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ்ல நான் எடுத்த மார்க் பார்த்தோம் அப்படின்னா 48.86. ஆகஸ்ட் 24 அன்னைக்கு எழுதின எக்ஸாம். ஸோ எனக்கு இதுல எவ்வளோ மிஸ் ஆயிருக்குது நீங்க பாத்தீங்கன்னா 0.31 சம்திங் 35 அந்த மாதிரி தான் எனக்கு போயிருக்குது. ஸோ நீங்க மார்க் பார்த்தீங்கனாலே தெரியும், எனக்கு இங்கிலீஷ்லயும் மார்க் கம்மியா தான் இருந்திருக்குது. அண்ட் குவான்ஸ்லயுமே எனக்கு மார்க் கம்மியா தான் இருக்குது. ஏன் பிஓல எனக்கு ஒர்க் ஆகல அப்படின்னா, பிஓல பெருசா ஸ்கோர் பூஸ்டரால நம்மளுக்கு மார்க் பூஸ்ட் ஆகும் அப்படின்றது பெரிய லெவல்ல அங்க ரோல் பிளே பண்ணாது. அண்ட் நான் அட்டன் பண்ண ஷிப்ட்ல பெருசா ஸ்கோர் பூஸ்டருக்கு அங்க ஸ்கோப்பே இல்லை. டிஐ வச்சுதான் ஏதோ கொஞ்சம் நான் மேனேஜ் பண்ணேன், அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இதன எக்ஸாம் செப்டம்பர் 14. அது NIACL அதுல ஜஸ்ட் பாஸ் மார்க் தான் நான் வாங்கியிருந்தேன். 72.25. அந்த டைம்ல மேபி 72.50 இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. பட் மார்க் நான் ரொம்ப ஜஸ்ட் பாஸ் அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருந்தேன். இந்த நியூஸ் பேப்பர் கொஞ்சம் ரெகுலரா படிச்சனால என்னவோ எனக்கு தெரியல, எனக்கு இங்கிலீஷ்ல எனக்கு நல்லாவே மார்க் வந்துச்சு 27.50. ஸோ இதுல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ரீசனிங் அப்போ கொஞ்சம் பசில்ல நான் சொதப்பிட்டேன். இல்லைன்னா ரீசனிங் தான் எனக்கு எப்போதுமே ஸ்ட்ராங் ஜோன். அந்த எக்ஸாம்ல எனக்கு கிளியர் ஆகும் அப்படின்ற எனக்கு எந்த ஹோப்பும் இல்லை. பட் லக்கிலி நான் அந்த எக்ஸாம் கிளியர் ஆயிட்டேன். தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் மீன்ஸ். NICL தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மீன்ஸ். இந்த மாதிரி நான் இனிஷியல் டைம்ல எடுத்த மார்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பாஸ் அந்த மாதிரிதான் இருந்திருக்குது. ஒரு இது நான் கட் ஆஃப் விட கொஞ்சம் கம்மியா மிஸ் பண்ணிருக்கேன். பட் அதுக்கடுத்து எடுத்த எக்ஸாம்ஸ்ல எல்லாமே நான் மார்க் கொஞ்சம் ஹையா தான் வச்சு நான் கிளியர் பண்ணேன். எஸ்பிஐ கிளர்க் அப்போ கட் ஆஃப் 52 மார்க்ஸ். நான் எடுத்த மார்க் 74.5. 22 மார்க்ஸ் நான் ஜாஸ்தியா தான் எடுத்திருந்தேன். அண்ட் அந்த டைம்ல நான் ஒரு 3 to 4 மார்க் டெஸ்ட் கூட கொடுத்துருந்தேன். ஆஃப்டர் ஐ வாஸ் கெட்டிங் தி ஹால் டிக்கெட். அதுக்கப்புறம் நான் அதே மாதிரி தான் ஐபிபிஎஸ் கிளர்க்லயுமே நான் வெரி கான்ஃபிடென்ட் அந்த எக்ஸாம் அப்போ கண்டிப்பா கிளியர் ஆயிடும் அப்படின்னு. நீங்க மார்க் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், லைக் 43 மார்க்ஸ் அபவ் தி கட் ஆஃப் தான் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஆர்ஆர்பி பிஓ அப்போ நான் கொஞ்சம் எக்ஸாம் அப்போ கொஞ்சம் டென்ஸ்டா ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ அதனால என்னால குவான்ஸ் ஒழுங்கா கொடுக்க முடியல. இது ஒரு 4 மார்க்ஸ் அபவ் தி கட் ஆஃப் தான் வாங்கியிருப்பேன். நான் நெக்ஸ்ட் எழுதின எக்ஸாம் ஆர்ஆர்பி கிளர்க். அதுதான் என்னுடைய லாஸ்ட் பேங்க் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஸோ அதுல நான் 74 அவுட் ஆஃப் 80 எடுத்திருந்தேன்.
எனக்கு அது வந்து உண்மையுமே அக்யூரசி நான் போட்ட அட்டெம்ப்ட் வந்து 75 தான் நான் போட்டிருந்தேன். அதுல எனக்கு 74 மார்க்ஸ் வந்திருக்குதுன்றப்போ வெரி ஹாப்பி. இந்த அக்டோபர் மந்த் வரைக்குமே நான் இங்கிலீஷ் எடுக்கல. கரண்ட் அஃபேர்ஸ் நான் ரெகுலரா ரிவைஸ் பண்ணல. பட் எனக்கு வந்து என்ஐஏசி ஏஓ மெயின்ஸ் எனக்கு பிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னோனே எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இங்கிலீஷ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் போடலாமா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்குறப்போ மெயின்ஸ் லெவல்லலாம் பாக்குறப்போ எனக்கு கொஞ்சம் டஃப்பா ஃபீல் பண்ணேன் நான் இங்கிலீஷ். நான் டஃப்பா தான் ஃபீல் பண்ணேன். இதுல பாத்துருந்தீங்கன்னா தெரியும் நான் பிலிம்ஸ்ல வந்து அங்க 27.25 என்னோட பிலிம்ஸ் மார்க்கை விட இங்க இங்கிலீஷ் ரொம்ப கம்மி தான். அப்படி இருக்கிறப்போ எனக்கு அப்பதான் வந்து ஒரு பயம் கிரியேட் ஆனிச்சு. ஓகே பிலிம்ஸும் மெயின்ஸும் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, ரெண்டுமே ரொம்ப வேற வேற அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ரியலைஸ் பண்றதுக்குள்ள எனக்கு டைமே இல்லை. பிகாஸ் பேக் டு பேக் வந்து மெயின்ஸ் எழுதிட்டே இருந்தேன் அண்ட் பிலிம்ஸும் வந்து சைமல்டேனியஸா இருந்துச்சு. அப்போ என்னுடைய ஃபோக்கஸ் இருந்தது எல்லாமே ஏன்னா திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அட்டம். ஸோ என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாம் பிலிம்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது ஒரு தப்பான ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பார்த்து நான் செலக்ட் பண்ணிட்டேன்னு நான் சொல்லலாம். எனக்கு மெயின்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, எக்ஸ்பிஐ கிளர்க் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கேப் இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல நான் என்ன பண்ணேன்னா அரித்மெட்டிக் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நான் ஒரு டெய்லி ஒரு 50 கொஷின்ஸ் அதுலேருந்து சால்வ் பண்ணியிருப்பேன். அதுவுமே ஒரு டைவர்சிஃபைடான டாபிக்ஸ் எடுத்து நான் சால்வ் பண்ணல. எனக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குதோ, இப்போ டைம் அண்ட் ஒர்க்ல எனக்கு ஒரு சில கான்செப்ட்ஸ் கம்ஃபர்ட்டா இருக்குதுன்னா அந்த கான்செப்டே தான் நான் எடுத்துட்டு இருந்தேன். மென், விமன், சில்ட்ரன் அந்த கான்செப்ட்ஸ்லாம் நான் பெருசா பார்க்கல. ஸோ இந்த மாதிரி நானே ஒரு ஒமிட் பண்ணி அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் மெயின்ஸ் ஃபீவர் அந்த ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல என்ன பண்ணேன்னா சிஏ கம்பைலேஷன் மட்டும்தான் பார்த்தேன். அந்த எம்சிக்யூஸ் மாதிரி பேஸ்டு கம்பைலேஷன் இருக்கும், அது வந்து அபரிச்சித்தோட தான் நான் பார்த்தேன். அண்ட் இங்கிலீஷ் வந்து சுத்தமா எனக்கு வந்து கிளிக்கே ஆகலை. பிகாஸ் நான் எழுதினது எல்லாமே எனக்கு கிளர்க் ஃபிலிம்ஸ். ஸோ நான் இங்கிலீஷ்ல வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணேன். ஆனா எனக்கு மெயின்ஸ் நான் கொடுக்குறப்போ என்ன ஏசிஎல் ஏவோ கொடுக்குறப்போ ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஷேட்டர்ட்னு தான் சொல்லலாம். வந்து அபித் சார் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன் அண்ட் பிலிம்ஸ் ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க் மார்க்குமே நான் கொடுத்துட்டு இருந்தேன். அந்த டைம்ல வந்து நான் மெயின்ஸ் எக்ஸாம் பிடிஎஃப் கைட்லிலேருந்து பார்த்தேன். அதுல இருக்கக்கூடிய டிஐ பார்க்க மாட்டேன், பசில் பார்க்க மாட்டேன். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன்னா மிஸ்லேனியஸ் டாபிக் லைக் இன்புட் அவுட்புட், கோடிங் டிகோடிங், அப்புறம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், நம்பர் சீரீஸ், குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2, டேட்டா சஃபிஷியன்சி இந்த மாதிரி மிஸ்லேனியஸ் டாபிக்ஸ் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அதெல்லாமே ரொம்ப பெருசா வந்து இருந்துச்சு. அண்ட் ஐ ஆல்சோ மிஸ்கைடட் பை சம் யூடியூப் வீடியோஸ். அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம டிஏ இல்லாம கூட நம்மளால இந்த மிஸ்லீனியஸ் டாபிக்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலான்னு. பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதே வந்து மிஸ்லேனியஸ் டாபிக்ஸ் இல்லாம பசில் அண்ட் டிஏ வச்சு நம்மளால கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாலும் நம்பாதீங்க. பிகாஸ் நம்மளுக்கு அன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குதுன்னே தெரியாது. சம்டைம்ஸ் மிஸ்லேனியஸ் டாபிக்ஸ் டஃபா வச்சுட்டு டிஏ ஈஸியா கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு மிஸ்மேட்ச் பண்ணி தான் கேட்பாங்க. ஐடியில எக்ஸாம் பிடிஎஃப்னு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கொஷின் சால்வ் பண்ண பார்த்துட்டு ஓகே தப்பான கொஷின் ஏன் தப்பானுச்சுன்னு பார்த்தேனே தவிர நான் அட்டன் பண்ண முடியாத கொஷின்ஸ்லாம் ஏன் அப்படி பண்ண முடியல, அது எப்படி சால்வ் பண்ணணும்னு உட்காந்து நான் பார்க்கல. ஏன்னா அது வந்து எனக்கு ரொம்ப நேரம் எடுத்துச்சு. ஒரு 40 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்க்கு மேலலாம் எடுத்துச்சு. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஓகே இதையே ஒரு கொஷினே நம்ம இவ்வளோ நேரம் இருந்தோம்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். பட் நான் அந்த 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ்னு ஒரு 10 டேஸ் நான் கொடுத்துருந்தா மட்டும்தான் அடுத்த 11th டே அன்னைக்கு அந்த 40 மினிட்ஸ் எனக்கு 30 மினிட்ஸா ரெடியூஸ் ஆயிருக்கும். அடுத்த ஒரு 5 நாள் கழிச்சு அந்த 30 மினிட்ஸ் எனக்கு 20 மினிட்ஸ் அப்படியே கிராஜுவலா டைம் ரெடியூஸ் ஆயிருக்கும். அந்த தப்ப நான் வந்து பண்ணனால என்னால வந்து மெயின் சுத்தமா ஃபோக்கஸே பண்ண முடியும். பிபிஓ வந்து டிசம்பர் லாஸ்ட்ல தான் நடந்துச்சு. அண்ட் அதுக்கு நான் வந்து கம்ப்யூட்டர் சுத்தமா படிக்கல. அது எல்லாமே இப்ப என்னுடைய மார்க்ல வந்து மெயின்ஸ் மார்க்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். என்னோட செகண்ட் மெயின்ஸ் வந்து எஸ்பிஐ கிளர்க். அதுல வந்து 62 மார்க்ஸ் நான் எடுத்திருந்தேன். கட் ஆஃப் வந்து 87.75. ஸோ அங்க வந்து நான் எவ்வளோ மார்க் பாருங்க 25 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு இருந்துச்சு. அடுத்து நான் எழுதினது வந்து ஐபிபிஎஸ் கிளர்க். அதுவுமே வந்து எனக்கு ஒரு 25 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. 90 பிளஸ் சம்திங் கட் ஆஃப் இருந்துச்சு. நான் எடுத்திருந்தது 62. ஸோ அங்கேயே எனக்கு ஒரு 30 மார்க்ஸ் கிட்டேயே போணுச்சுன்னு தான் நினைக்கிறேன். கிளர்க் எக்ஸாம் அப்போல்லாம் நான் வந்து கம்பைலேஷன் மட்டும்தான் படிச்சிருந்தேன். ஸோ அதில் எனக்கு 10 மார்க்ஸ் தான் வந்து நான் வாங்கியிருந்தேன் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் மீதி இங்கிலீஷ்ல மட்டும் தான் நான் 25 மார்க்ஸ் எடுத்திருந்தேன். மீதி எல்லாத்துலயுமே நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் மார்க் எடுத்திருந்தேன். ஏன்னா நான் தான் சொன்னேன்ல பசில் பார்க்கல, டிஐ பார்க்கல, இந்த மாதிரி எந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமே
நான் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்கல. பிகாஸ் அந்த டைம் கன்சியூமிங்கான ப்ராசஸ் வந்து எனக்கு ஒரு ஃபியர் மாங்கரிங்கா இருந்துச்சு. ஸோ அதனால என்னால் பண்ண முடியல. ஆர்ஆர்பிபிஓ அப்போ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சுத்தமா படிக்கல. ஸோ அதோட மார்க் நீங்க பார்த்திருந்தாலே தெரியும். ஒரு 7 மார்க்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் அந்த டைம்ல வந்து நான் கம்பைலேஷன் வந்து நான் நல்லாவே படிச்சிருந்தேன். கம்பைலேஷன் தான் படிச்சிருந்தேன். பட் நல்லா தரவா படிச்சிருந்தேன். ஸோ அதனால எனக்கு ஒரு 18 மார்க்ஸ் அந்த டைம்ல எனக்கு வந்திருந்துச்சு. இந்த டைம்ல நான் கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருந்தேன். பட் செக்ஷனல் கட் ஆஃப் வந்து எனக்கு குவான்ஸ்ல வந்து 0.25ல மார்க் போயிடுச்சு. ஸோ என்னால வந்து பண்ண முடியல இந்த எக்ஸாம் அப்போ. அண்ட் இதெல்லாம் வந்து ஒரு லெசனா எடுத்துட்டு நான் ஆர்ஆர்பி கிளர்க் எக்ஸாம் அப்போ எனக்கு ஒரு 1 மந்த் ஹோல் 1 மந்த் கிடைச்சிருந்துச்சு. பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல லெசனா எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய கம்ப்யூட்டர் ப்ரிப்பரேஷன் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ்க்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 மார்க் டெஸ்ட் நான் கொடுத்துருப்பேன். செக்ஷனல் மார்க் கொடுத்துருப்பேன். அண்ட் ஃபுல் அண்ட் டெஸ்ட் வந்து நான் ஒரு 15 டெஸ்ட் கிட்ட கொடுத்தேன். இது எல்லாமே வந்து நான் கைட்லி, ஆல் தி போர்ட் அண்ட் ப்ராக்டிஸ் மார்க்ல இருந்து தான் நான் கொடுத்தேன். அண்ட் இந்த டைம்ல நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆர்ஆர்பிபிஓ அப்போ நம்மளுக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம படிச்சோம்ல, நம்ம எக்ஸ்ட்ரா அந்த ஜனவரி மந்தோடது மட்டும் நம்ம படிச்சா போதும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அண்ட் சிஏவை நான் ஒழுங்கா ரிவைஸ் பண்ணல. மெயின்ஸ் நான் எழுதுறப்ப மட்டும்தான் எனக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ஏன்னா நான் மெயின்ஸுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அது எல்லாமே பண்ணியிருந்தேன். பட் அட் த சேம் டைம் நான் சிஏ ஒழுங்கா படிக்கல. அதுவுமே தப்பு தான். அது நம்ம பண்ணியிருக்க கூடாது. இவ்வளோ விஷயம் நான் பண்ணி எனக்கு ஏன் கிளியர் ஆகாம போயிடுச்சு அப்படின்னா, நைட் அன்னைக்கு எக்ஸாம் நைட் அன்னைக்கு எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு. கொஞ்சம் ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அண்ட் எக்ஸாம் ஹாலுக்கு போறப்போ சரி அதெல்லாம் நைட்டோட மூட்டை கட்டி வச்சிடலாம் சரி தூங்கி எழுந்திரிச்சு ஒரு கான்ஃபிடென்ட்டாக தான் எக்ஸாம் ஹால்குள்ள போனேன். போறப்ப ரீசனிங் செக்ஷன் பார்த்தேன். ரொம்ப ஈஸியா நான் ஃபீல் பண்ணேன். உண்மையிலேயே அது ரொம்ப ஈஸியா தாங்க இருந்துச்சு அந்த பேப்பர். எல்லாருமே அசால்ட்டா ஒரு 32 மார்க்ஸ்லாம் நெறைய பேர் எடுத்திருந்தாங்க. நான் தான் வந்து ரொம்ப கம்மியா 24ஓ சம்திங் தான் எடுத்திருந்தேன். அந்த டைம்ல நான் என்ன பண்ணிட்டேன் அப்டின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ரீசனிங் வாஸ் மை ஸ்ட்ராங் ஏரியா. ஒரு பசில் எல்லாம் ஸ்டார்ட்டிங்ல இருந்துச்சு. சரி பசில் எல்லாம் நம்மளுக்கு ஈஸியா இருக்குது. ஸோ நம்மளுக்கு பெரிய நெறைய பாசிபிலிட்டிஸ் வேண்டாம்னு சொல்லிட்டு, ஒரு சில பசிலுக்குலாம் நான் வெறும் ஒரே ஒரு பாசிபிலிட்டி வச்சு அப்படியே சைட்ல ரொம்ப மைக்ரோவா எழுதிட்டு இருந்தேன். அங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு ஆன்சர் வரல. ஸோ டக்குன்னு எனக்கு பேனிக் ஆயிடுச்சு. அந்த பேனிக் ஆனதுனால எனக்கு என்டையர் அதுக்கப்புறம் அது அப்படியே அடுத்தடுத்த செக்ஷனுக்கு எனக்கு கேரி ஃபார்வர்ட் ஆனுச்சு. அண்ட் இந்த டைம்ல வந்து நான் கம்ப்யூட்டர் நல்லாவே படிச்சிருந்தனால எனக்கு 29 மார்க்ஸ் நான் எடுத்திருந்தேன். அண்ட் இங்கிலீஷுமே நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். அதுலயுமே வந்து எனக்கு ஒரு நல்ல மார்க் எடுத்திருந்தேன். இந்த டைம் வந்து நான் கட் ஆஃப் வந்து 120 பிளஸ் சம்திங் இருந்துச்சு. நான் வந்து ஒரு 102 வந்து எடுத்திருந்தேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஜேர்னி. என்னுடைய ஜேர்னில இருந்து ஒரு கீ டேக்அவேஸ் என்ன நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, ஸ்கோர் பூஸ்டர் இதெல்லாம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் பண்றோமோ, அதே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் மெயின்ஸ் லெவல்ல இருக்கக்கூடிய பசில், டிஐ, கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா, அந்த 40 to 50 டேஸ் வந்து நம்மளுக்கு ஒரு பர்டனா இருக்காது. எல்லாமே புதுசா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்காது. இப்ப என்னையெல்லாம் பாருங்க, எந்த ஒரு அவேர்னஸுமே இல்லாம நான் போய் எழுதிட்டேன். அந்த மாதிரி போகாம கொஞ்சம் ப்ரிப்பேர்டா போயிருந்தோம் அப்படின்னா நல்லாவே பண்ணியிருக்கலாம். எனக்கு இந்த ஆர்ஆர்பி கிளர்க் அப்போ நான் அப்படிதான் ஃபீல் பண்ணியிருந்தேன். நீ எக்ஸாம் அப்போ அந்த ப்ரெஷரை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணியிருந்தா அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இப்போ வரைக்குமே கொஞ்சம் ரெக்ரெட்டா இருக்குது. எஸ் வாட் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் தான். நம்ம இனிமே அதுல இருந்து நம்ம என்ன லெசன் கத்துக்கிறோம் அப்படின்றது தான் இருக்குது. உங்களுக்கு எப்போதுமே ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகும் அப்படின்னா மெயின்ஸுக்கு அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. எனக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னா 10% ஆஃப் யுவர் டைம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொடுங்க. 20% ஆஃப் யுவர் டைம் வந்து மெயின்ஸ், பசில், டிஐ அது எல்லாத்துக்கும் கொடுங்க. அண்ட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 70%ல 20% ஆஃப் த டைம் வந்து உங்களோட மார்க் டெஸ்ட்க்கு கொடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு 50% வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நியூ டாபிக்ஸ் கத்துக்கிறதா இருக்கட்டும், குவான்ஸ், ரீசனிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணுங்க. இதெல்லாம் பண்றப்போ உங்களுக்கு 6 மந்த்ஸ்ல கண்டிப்பா உங்களால ஜாப் வந்து கேரண்டீடா வாங்க முடியும். பிகாஸ் நமக்கு மத்த எக்ஸாம்ஸ் மாரி வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் இது வரப்போறது இல்ல. வருஷத்துக்கு 6 எக்ஸாம் வரப்போகுது. அது இல்லாம நம்மளுக்கு இது இன்சூரன்ஸ் எக்ஸாம் மாதிரியான எக்ஸாம்ஸும் தனியா கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் எல்பிஓ எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ நம்மளுக்கு வருஷம் பூரா நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பா நீங்களால கிளியர் பண்ணி ஜாப் வாங்க முடியும். ஸோ இதுதான் என்னுடைய ஜேர்னி. என்னுடைய ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கான டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நான் சொல்லிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ ரியலி லைக் த வீடியோ, ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ அண்ட் கமெண்ட்
என்ன மாதிரியான வீடியோஸ் நெக்ஸ்ட் உங்களுக்கு வேணும்ன்றத சொல்லுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ஷேர் இட் இன் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் குரூப். ஹாவ் அ கிரேட் டே.